காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு தேவனின் குடும்பம். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் எபேசியர் 2 வசனங்கள் 19-20. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய குடும்பத்திலே இருக்கிறோம் என்பதை எப்போதாவது நீங்கள் ஆழமாக உணர்ந்தது உண்டா? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு நம்முடைய குடும்ப இணைப்பை வலியுறுத்தி இங்கே எழுதியுள்ளார். அதில் யூதருக்கும் புறஜாதி விசுவாசிகளுக்கும் இருக்கும் பிரிவை குறித்து அவர் வருந்துகிறார். எனவே சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார் என்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் ஒரே குடும்பமாக இணைந்திருக்கிறார்கள் என்று பவுல் ஆழமாக அறிந்திருந்தார். எபேசியர் 2 வசனம் 22 சொல்லுகிறது, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக, இரட்சகராக, நம்முடைய நாயகராக விசுவாசித்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவரை மையமாக கொண்டு, இயேசு கிறிஸ்துவை மூலைக்கல்லாக கொண்டு அவரிலே நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்கிறதே நிஜம். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் நமது வேறுபாடுகள் என்னவாக இருந்தாலும் இயேசுவுக்குள்ளான விசுவாசிகள் நாம் ஒருவரோடொருவர் ஒன்றுபட தேவனின் உதவியை நாடலாம். தம்முடைய ஆவியானவர் மூலமாய் அவர் நம் தனித்தன்மையை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் நம்முடைய ஆழமான வேறுபாடுகளை எடுத்து போடுகிறார். நமக்குள் இருக்கும் வேறுபாடுகளை காட்டிலும் நம்மை இணைக்கும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். அருமையானவர்களே, இயேசுவின் குடும்பத்திலே, கர்த்தரின் குடும்பத்திலே, தேவனின் குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பயமில்லாத அன்பு இருக்கிறது என்று 1 யோவான் 3 அதிகாரம் வசனம் 1 சொல்லுகிறது. மற்றும் வசனங்கள் 11 முதல் 18 வரையில நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது.
1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 1 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. உலகம் அப்படித்தான் உங்களை பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் நாம் தேவனுடைய பார்வையிலே நாம் அவருடைய பிள்ளைகள். பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று நீங்கள் நானும் உணர வேண்டும். ஒரு நாளும் நான் ஒதுக்கப்பட்டவன், நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் ஒரு குப்பை தூசி என்று உங்களுடைய வாயிலிருந்து வராதிருப்பதாக. நான் தேவனுடைய பிள்ளை என்று தைரியமாக சொல்ல வேண்டும். எப்படி சொல்லலாம்? வேதத்தின் ஆதாரத்தின்படி சொல்லலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி நாம் தேவனுடைய பிள்ளை, பிதாவானவர் என்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று சொல்லி உலகத்தை பார்த்து சொல்லலாம். உலகம் அப்படி சொல்லாது. ஏனென்றால் உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் உலகம் அறியாது. அதே போலதான் 1 யோவான் 3வது அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரையிலும் படிக்க கேளுங்கள். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவளுமாய் இருந்த நிமித்தம்தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். தேவனுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சக விசுவாசிகளோடு, தங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகளோடு பயமில்லாத அன்பை காட்ட வேண்டும் என்று சொல்லி இங்கே நமக்கு எடுத்துக்காட்டுகளோடு கூறப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய நினைவை விட்டு எப்போதுமே நீங்காத சில பிம்பங்கள் உண்டு. இப்படிதான் வேல்ஸ் நாட்டின் இளவரசியான மறைந்த டயானாவின் பிரபல புகைப்படத்தை நாம் பார்வையிட்டால், முதல் பார்வையில் அந்த புகைப்படம் பார்ப்பதற்கு மிக சாதாரணமாய் இயல்பான புன்சிரிப்போடு இளவரசி டயானா யாரோ ஒருவரின் கைகளை குலுக்கியபடி இருக்கும். ஆனால் அந்த புகைப்படத்தின் பின் வரும் கதை ஆச்சரியமானது. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 1987 வருடம் அன்று இளவரசி டயானா லண்டனின் மிடில்செக்ஸ் மருத்துவமனையை பார்வையிட்டார். எய்ட்ஸ் வியாதி தீவிரமாய் பரவி இங்கிலாந்தையே அச்சுறுத்தி கொண்டிருந்த தருணம் அது. அந்த கொடிய நோய் மக்களை கொண்டு குவித்துக் கொண்டிருந்தது. எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை தீண்டத்தகாதவர்களாய் கருதினார். இந்த தருணத்தில்தான் எந்த கையுறையும் இல்லாமல் ஒரு எய்ட்ஸ் நோயாளியை புன் சிரிப்புடன் கைக்குலுக்கிய இந்த தருணம் ஆச்சரியப்பட வைத்தது. அந்த புகைப்படம் எய்ட்ஸ் நோயாளிகளை அதே கனிவுடனும் பரிவுடனும் ஆதரிக்க வேண்டும் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தியது. அடிக்கடி மறக்கிற ஒன்றை அந்த புகைப்படம் நமக்கு நினைவூட்டுகிறது. அருமையானவர்களே, 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 14 சொல்லப்பட்டிருக்கிற வசனம் என்னவென்றால், நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு இலவசமாய் தாராளமாய் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, பயந்து கொண்டே நாம் காட்டுகிற அன்பு மரணத்தில் வாழ்வதற்கு சமம். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாசிகள் குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே பயம் என்பது எப்படி இருக்கிறது என்றால், பயந்து கொண்டேதான் நான் அன்பு செலுத்துகிறோம். இவரிடம் அன்பு செலுத்தினால் மற்றவர்கள் என்னோடு பேசுவார்களா? மற்றவர்களிடம் நான் பேசினால் இவர்கள் என்னோடு பேசுவார்களா? என்னிடம் உறவு வைத்துக் கொள்வார்களா என்கிற அந்த பயந்து கொண்டு நாம் காட்டுகிற அன்புதான் அதற்கு வேதாகமம் சொல்லுகிறது, அது மரணத்தில் வாழ்வதற்கு சமானம் என்று யோவான் ஆதி கிறிஸ்தவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அதைதான் 1 யோவான் 3 வசனம் 14 நாம் இப்பொழுது படித்தோம். உண்மையான அன்போடு பயமின்றி தன்னையே கொடுக்கும் தியாகமான அன்பினால் ஊக்கப்படுத்தப்பட்டவர்களாய்
உயிர்த்தெழுந்த ஜீவியத்தை வாழ்வதற்கும் நாம் உற்சாகப்படுத்தப்படுகிறோம். 1 யோவான் 3 அதிகாரம் வசனம் 16 சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இனதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் அதற்கு வியந்து நிற்க வேண்டாம். வேதத்தின் அடிப்படையின்படி உலகம் அப்படித்தான் உங்களை பகைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த பயமில்லாத அன்பை பிறருக்கு காட்ட வேண்டும். கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு காட்ட வேண்டும், சபைகளிலே காட்ட வேண்டும், உங்கள் சொந்த குடும்பங்களிலே காட்ட வேண்டும். ஒரு நாளும் தேவன் உங்களை மறக்க மாட்டார். தேவன் உங்களை வைத்திருக்கிற ஸ்தானம் என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. தேவனின் குடும்பத்திலே ஆசீர்வாதமாக வாழ நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய கடமைகளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக வாழ வேண்டும், பயமில்லாத அன்பை காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த காலைவேளையிலே நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. தேவனின் குடும்பத்திலே வாழ்ந்து செழித்து ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த காலைவேளையிலே ஒருமுறை கூட ஞாபகப்படுத்தி அழைக்கிறார். அருமையானவர்களே, மற்றவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டுவதற்கு பயப்படுகிறீர்களா? அதுபோன்ற பயத்தின் பள்ளத்தாக்குகளில் ஆவியின் எல்லையில்லா அன்பை அனுபவிக்கவும் பகிரவும் எப்படி நீங்கள் பழகப் போகிறீர்கள்? பயமில்லாத அன்பிற்காக நாம் இறைவனை வேண்டுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் என்று சொல்லி எங்களுக்கு ஞாபகப்படுத்தின நமக்கு ஸ்தோத்திரம். தேவனின் குடும்பத்திலே வாழக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த பயம் இல்லாத அன்பு வேண்டும். அன்பின் தேவனே, உம்முடைய பெயரே அன்பு. அப்பா, நீர் உலகத்திற்கு காட்டின அன்பு, சிலுவையின் மரணத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் காட்டின அன்பு, அது மிக பெரியது, அளவிட முடியாத ஒரு அன்பு. நீர் அன்பாகவே இருக்கிறீர். அன்பில் வாழ்தல் என்றால் உம்மில் வாழ்தல் என்று சொல்லி நாங்கள் பொருள் கொள்கிறோம். பயமில்லாத மகிழ்ச்சியான அன்பில் வாழ்வதற்கு நாங்கள் ஏங்குகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் எங்கள் ஒவ்வொருவரையும், என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பி பயம் எங்களில் மறையும் மட்டும் உம்முடைய அன்பில் மூழ்கி உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வார்த்தையின்படி நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யும். வெற்றியின் நாட்களாக, ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைந்த நாட்களாக நாட்கள் இருக்கட்டும். எல்லா துதிகான மகிமையும் உமக்கே. இயேசு இரட்சகர் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.